அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அடிதினமும் நாங்கள் உங்களுக்கு காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு ஜாதகங்களை அனுப்புகிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் தொடர்பு கொடுத்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்பாடு செய்யும் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்று ஜாதகங்களை அறிமுகப்படுத்துகிறோம். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் வர்ஷினி தியாகராஜன். ஜாதக முறை சுத்த ஜாதகம், சோழிய வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவர். ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிஎட் இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க. டெட் பாஸ் பண்ணியிருக்காங்க. உயரம் 162 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 22/6/1998. பட்டுக்கோட்டை. ஜாதக இருப்பிடம் பட்டுக்கோட்டை, சொந்த ஊரும் பட்டுக்கோட்டை. அப்பா பெயர் தியாகராஜன், இயக்குனர் பெரமயா நிதி ரிட்டர், நிர்வாகி ஸ்ரீ ராமவிஸ்வா உதவி பெறும் பள்ளி. அம்மா பெயர் ஸ்ரீதேவி, ஹெட்மாஸ்டர் அண்ட் செக்யூரிட்டியா ஒர்க் பண்றாங்க. எதிர்பார்ப்பு நல்ல படித்த மத்திய அரசு மாநில அரசு வேலையில் உள்ள வரன் வேணும்ன்றாங்க. பிறப்பு வரிசை 1. உங்க வீட்டுக்கு 2வது தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருக்கு பாத்தீங்கன்னா மாடி வீடு, பிளாட், தோப்பு, அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கு. இவங்க பேர்ல ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. விஐபி ஜாதகம். இவங்க ரொம்ப வசதியான வரன் எதிர்பார்த்திருக்காங்க. இந்த ஜாதக பேர் வரிசை பட்டுக்கோட்டை, சொந்த பள்ளி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, நிதி நிறுவனம் இருக்குது, பெரிய விஐபி ஜாதகம். இவங்க அரசு வேலையை எதிர்பார்க்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே சந்திரன் மகா திசை 8 வருஷம் 6 மாசம் 9 நாள் இருக்கு. செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் கோகுலவாணி, ராஜகமலம், சுத்த ஜாதகம், டாக்டர், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மகர லக்னம், எம்பிபிஎஸ் எம்பி, உயரம் 160 சென்டிமீட்டர். 13/12/2000 பிறந்திருக்கிறாங்க. டெல்லியில போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொந்த ஊர் தாமரைக்குளம், பெரியகுளம் தேனிக்கு பக்கத்துல. அப்பா பேரு நாகராஜன், சிவில் இன்ஜினியர். அம்மா பேரு ராஜேஸ்வரி இளத்தரசி. எதிர்பார்ப்பு எம்டி எம்எஸ் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொத்து மதிப்பு 10 கோடிக்கு மேல இருக்கும். இவர் பிறக்கும் போதே குருமகா திசை ராயின் வயிற்றில் சென்றது போன்றது. 13 வருஷம் 3 மாசம் 19 நாள் இருக்கு. சனி திசை 19 வருஷம். இந்த பெற்றோர்கள் நேரடியாகவே எங்க அலுவலகத்திற்கு அவங்களுக்கு எப்படி வர வேணும்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியை பார்த்துவிட்டு எங்களோடு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டதோ அவருடைய ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்தோம். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மூலமாக முதலில் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப எங்க அலுவலகத்துக்கு தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து திரு நாகராஜன் ஐயா அவங்க வந்திருக்காங்க ஃபேமிலியோட. அவங்க பொண்ணுக்கு வரன் தேடுறதுக்கு. அவங்க எப்படி வந்தாங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் பார்த்துட்டு கேரளாவுக்கு பக்கத்துல இருந்து இங்க வந்து ஆத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பொண்ணு பேர் கோகுலவாணி, ராஜகமலம், சுத்த ஜாதகம், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மகர லக்னம், எம்பிபிஎஸ் எம்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க. உயரம் 160 சென்டிமீட்டர்.
13/12/2000 பிறந்திருக்கிறாங்க. டெல்லியில கோச்சிங் பண்றாங்க. சொந்த ஊர் தாமரைக்குளம், பெரியகுளம். அவங்க டெல்லியில வேலை செய்றாங்க. இவங்க சொந்த ஊர் வந்து பெரியகுளம். அப்பா பேரு நாகராஜன், சிவில் இன்ஜினியர். அம்மா பேரு ராஜேஸ்வரி, இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்குறது MD MS மட்டும் தான் கேட்கறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொத்து மதிப்பு ஒரு 10 கோடி போட்டிருக்கிறாங்க. VIP ஜாதகம். இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் எங்களுக்கு வந்து PC உள்பிரிவு எல்லாம் கேட்டிருக்காங்க. முதலியார், அகமுடையர், பிள்ளைமார், சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ஐயா சொல்லுங்க, உங்க எதிர்பார்ப்பு எப்படி? பைக் முடிச்சுங்க. வணக்கம்யா. வேகமா பேசுங்க. வணக்கம்யா. நாங்க பெரியகுளம், தாமரைக்குளம் ஏரியாலேருந்து வந்திருக்கோம். உங்களுடைய இந்த SRG கல்யாண மாலை இது வந்து நிறையா யூடியூப்ல மற்ற ஃபேஸ்புக்லாம் பார்த்துருக்கோம். அதை வச்சுட்டு தான் சரி நல்ல ஒரு வரன் அமைச்சு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அங்கேருந்து நாங்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். என்னுடைய பொண்ணு வந்து கோகுலவாணி MBBS முடிச்சுட்டு MD டெல்லியில் லேடி ஹார்டிங் காலேஜில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜில். என்னுடைய பையன் வந்து IIT டெல்லியில் முடிச்சுட்டு அவரும் இப்போ பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பொண்ணுக்காண்டி தான் வரன் உங்களை தேடி வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ராஜகம்பளம் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஒரு நல்ல வரன், அதாவது என்னுடைய சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி, இல்லை மற்ற PC உறுப்பினராக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பையனா, நல்ல ஒழுக்கமான பையனா, நல்ல ஒரு சமுதாயத்திலேருந்து, நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து எதிர்பார்ப்போட ஒரு நல்ல வரன் அமைச்சு கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அங்கேருந்து வந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு வரன் அமைச்சு கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எங்க SRG கல்யாண மாலை என்று உறுதுணையா இருக்கும். உங்கள் பெண்ணுக்கு ஏற்ற வரனை தேடி கொடுப்பதற்கு எங்க SRG கல்யாண மாலை முழு உதவி செய்யும். இறைவன் அருளால் உங்கள் பெண்ணுக்கு விரைவில் திருமணம் நடக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த பெண்ணுடைய ஜாதகம் போட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறோம். பார்த்து மகிழுங்கள். தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவருக்கு போன் நம்பர் கொடுத்து பேச வைப்போம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் டாக்டர் ஸ்ரீநிதி ராகுகேது முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். கடக ராசி, ஆயிலி நட்சத்திரம், விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க வந்து MBBS முடிச்சிருக்காங்க. உயரம் 168 சென்டிமீட்டர். 18/8/2001 பிறந்திருக்காங்க. குடியேற்றம், சொந்த ஊரும் குடியேற்றல். அப்பா பெயர் இளம்பிருதி, ஹெட்மாஸ்டர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருக்காங்க. அம்மா பெயர் பத்மினி, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. பிறப்பு வரிசை 1. உங்களுக்கு கூட பிறந்த தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் ஸ்ரீநிதி, ஆயிலி நட்சத்திரம், MBBS டாக்டர், குடியாத்தம், நல்ல வசதி. இவங்க பிறக்கும் போதே புதன் மகாதசில பிறந்திருக்காங்க. தாயின் வயிற்றில் சென்றது தோன்றிட்டது 11 வருஷம் 11 மாசம் 4 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். இந்த அழகான பொண்ணு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் வந்து சௌமியா, பிள்ளைமார் 90 வேளாளர், 12 செவ்வாய், பரணி நட்சத்திரம், மேசராசி, மகர லக்னம். MBA படிச்சிருக்காங்க. உயரம் 5.3, 8/9/2001 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் கோயம்புத்தூர். அப்பா பேரு வீரமணிகண்டன், பிசினஸ் VRS வாங்கிட்டாரு, வேலையிலிருந்து வாங்கி பிசினஸ் பண்றாரு. அம்மா பேரு தரணி, சாம்ராட் திரேட்டர்ஸ் கோயம்புத்தூர், நல்ல பிசினஸ் பண்றாங்க. இவங்க பிசினஸ் மேல தான் எதிர்பார்க்கறாங்க, வேலையும் பார்க்கறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1. 25 ஏக்கர் எஸ்டேட்டு, 100 பேர் தங்கக்கூடிய மகளிர் விடுதி, காம்ப்ளெக்ஸ். சொத்து மதிப்பு 15 கோடிக்கு மேல இருக்கு.
இவங்க கேட்கறதெல்லாம் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்திலே மாப்பிள்ளை பார்க்கறாங்க. பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதிசை 3 வருஷம் 5 மாசம் 26 நாள் இருக்கு. சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் டாக்டர் லேகாஸ்ரீ. சுத்த ஜாதகம். இந்து செங்குந்தர் வகுப்பை சேர்ந்தவர். மேஷ ராசி, பரண நட்சத்திரம், விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6, 30/3/1998 பிறந்திருக்காங்க. திருவரங்கம், சங்கராபுரம், திருவரங்கம் சொந்த ஊர். அப்பா பெயர் லட்சுமி குமார், வழக்கறிஞரா ஒர்க் பண்றாங்க. அம்மா பெயர் மாலினி, அரசு ஆசிரியர். உங்களுடைய எதிர்பார்ப்பு டாக்டர் வர வேண்டும்ன்றாங்க. பிறப்பு வரிசை 1. உங்களுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காங்க. சொத்து இருப்பு நேரு. இந்த ஜாதகர் பெயர் லேகாசி. பிடிஎஸ் படிச்சிருக்கிறாங்க. டாக்டரா எதிர்பார்க்கிறாங்க. இந்த பொண்ணு பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதிசை 7 வருஷம் 23 நாள் இருக்கு. சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு மணிகண்டன். இந்து சோழிய வேளாளர். சுத்த ஜாதகம். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்னம். எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.11, 18/7/1993 பிறந்திருக்காரு. மாசம் 75,000 சம்பளம் வாங்குறாரு. பெங்களூர்ல வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் கோயம்புத்தூர். அப்பா பேரு ரவிச்சந்திரன், பிசினஸ். அம்மா பேரு மீனாட்சி, இல்லத்தரசி. இவங்க ஐடி வேலையில் இருக்கக்கூடிய பெண் கேட்டிருக்காரு. இவர் பிறக்கும் போதே குருமகா திசை 12 வருஷம் 9 மாசம் 2 நாள், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் டாக்டர் வைஷ்ணப்பிரியா. நாளில் செவ்வாய் ஜாதகம். கருணியர் வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. ப்ரிப்பேர் ஃபார் பிஜி நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. உயரம் 156 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 17/11/1997. டெப்டி டாக்டரா ஒர்க் பண்றாங்க. சம்பளம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்சம் வாங்குறாங்க. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் ஏழுமலை, ஐடி இன்ஜினியர், சிங்கப்பூர் எம்என்சில ஒர்க் பண்றாங்க. அம்மா பெயர் சூரிய கலா, ஐடி இன்ஜினியர், சிங்கப்பூர். டிபிஎம் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி படித்த குடும்ப வர வேண்டும்ன்றாங்க. பிறப்பு வரிசை 2. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பாத்தீங்கன்னா சென்னையில் சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் வைஷ்ணவி. எம்பிபிஎஸ் டாக்டர். அருமையான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே செவ்வாய் திசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது. 2 வருஷம் 9 மாசம் 25 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அருமையான குடும்பம் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அரவிந்த். இந்து துருவ வேளாளர். சுத்த ஜாதகம். கிருத்திக நட்சத்திரம், ரிஷப ராசி, ரிஷப லக்னம். பிடெக் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.6, 12/9/1998 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் சம்பளம். டிசிஎஸ்ல வேலை செய்யறாரு.
சென்னையில, சொந்த ஊர் புதுச்சேரி. அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி பிசினஸ், அம்மா பேர் கோமதி இல்லத்தரசி. பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. சுத்து நேருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே சூரியன் திசை 11 மாசம் 17 நாள் இருக்கு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற பலன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி குறிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் தாமோதரன், சுத்த ஜாதகம் இந்து முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.4, 29/12/1983 பிறந்திருக்காங்க. மாசம் 40,000 சம்பளம் வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் பாண்டுரங்கன் கிரேட், அம்மா பெயர் லலிதா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, அக்கா ஒருத்தர் இருக்காங்க. 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு மற்றும் காலி மனைகள் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் தாமோதரன், அருமையான ஜாதகர். இவர் பிறக்கும் போதே ராகு மகா திசை 2 மாசம் 12 நாள் இருக்கு. குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற பலன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை நீங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.